கஞ்சா பிடிக்கிறவனெல்லாம் தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்குவான். நான் மோத்துக்க கூடாது. மலையாளம்னு மட்டும் இல்லாம இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு முக்கியமான நகைச்சுவை நடிகர்னா அது சலீம் குமார் தான். வசன உச்சரிப்புல இருந்து உடல் அசைவுகள் வரைக்கும் இவர மாதிரி நடிக்க இன்னும் ஒரு ஆளே கிடையாது. நடிப்பே இவர்கிட்ட இருந்து தான் நடிக்க கத்துக்கணும். அப்படி ஒரு நடிகர் தான் சலீம் குமார். இவர் கேரளால 1969 பிறந்தாரு. நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனராகவும் மலையாள திரைக்கதை எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. நகைச்சுவையில பட்டைய கிளப்பினது மட்டும் இல்லாம குணச்சித்திர வேடங்கள்லயும் கலக்க ஆரம்பிச்சாரு. இவருக்கு சுனிதா அப்படிங்கிற மனைவியும் 2 குழந்தைகள் இருக்காங்க. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. இவர் இயக்கத்துல வெளிவந்த கருத்து தூதன் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு சிறந்த கதைக்கான கேரள மாநில விருது கிடைச்சது. கேரள மாநில திரைப்பட விருதுகளை 2005, 2010, 2013, 2016 4 தடவை வாங்கியிருக்காரு. இவர் கேரளால எர்ணாகுளம் மாவட்டத்துல வடக்கு பரவூர் அப்படிங்கிற இடத்துல தான் வசிக்கிறாரு. இவரோட வீட்டுக்கு பேரே சிரிக்கும் வில்லா. இவரு கேரளால இந்திய தேசிய காங்கிரஸ்ல உறுப்பினராகவும் இருக்காரு. சொந்தமா ஒரு மிமிக்ரி குரூப்பும் வச்சிருக்காரு.